என் தங்கமே, காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காக இந்த கருப்பன் காத்து கொண்டிருக்கின்றேன். காத்திருந்து உன்னோடு பேச வேண்டிய சூழ்நிலை இந்த கருப்பனுக்கு ஏற்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்று என் பிள்ளை இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ மன நிம்மதியோடு இருப்பாய். பல பிரச்சனைகளை தாங்கி வருகின்ற உனக்கு உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்றிற்கு தீர்வு கிடைத்து விட்டது என்று தெரியும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கத்தானே செய்யும். என் பிள்ளையே, எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சில விஷயங்கள் எப்பொழுதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற சில விஷயங்கள் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். நான் சொல்கின்ற சில விஷயங்கள் உன்னிடத்தில் இருக்கக்கூடாது. எது இருக்க வேண்டும், எது இருக்கக்கூடாது என்பதனை உன் கருப்பன் நான் உனக்கு சொல்கின்றேன். இதை மட்டும் நீ சரியாக வாழ்க்கையில் பின்பற்றி விடுவாய் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்துவிட்டு உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, முதலில் உன் அப்பன் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று சொல்கின்றேன். என் குழந்தையை, பொய் பேசாமல் இருக்கின்ற வாய் வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பொய் மட்டும் பேசிவிடக்கூடாது. உண்மை என்று தெரிய வரும் நேரம் உன்னுடைய மதிப்பும் மரியாதையும் அத்தோடு முடிந்து போகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நோயில்லாத வாழ்வு வாழ வேண்டும். நோயில்லாத வாழ்வு வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனதை எப்பொழுதும் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். தேவையற்ற எண்ணங்களில் உன்னுடைய கவனத்தை செலுத்தி உன்னுடைய உடல் நலத்தை கெடுத்து கொண்டு உன்னுடைய மனநலத்தை பாதித்து விட்ட பிறகு எல்லாமே உனக்கு கெடுதலாகத்தான் முடியும். அடுத்ததாக, ஏமாற்றங்கள் இல்லாத உறவு வேண்டும். அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடிய எண்ணங்கள் இல்லாமல் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று நினைக்கின்ற உறவுகள் வேண்டும். அடுத்தது, சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும். எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்ததாக, கடனில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையில் பண பிரச்சனைகள் அதிகமாக எல்லோருக்கும் இருக்கின்றது. தன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வாழ தெரிய வேண்டும். அல்லாமல் எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் அதிகமாக கடன்பட்டு இந்த வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் நிம்மதியில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடக்கூடாது. என்ன இருக்கின்றதோ அதை செலவு செய்து, என்ன இருக்கின்றதோ அதை வைத்துத்தான் உன்னுடைய எதிர்காலத்தை கணித்து நீ வாழ வேண்டும். என் தங்கமே, இந்த கருப்பன் எதுவெல்லாம் வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றேனோ இதுவெல்லாம் உன்னோடு இருந்து விட்டது என்றாலே உன்னுடைய பாதி பிரச்சனைகள் உன்னை விட்டு தீர்ந்துவிடும். அடுத்ததாக, எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டாம் என்று இந்த அப்பன் இப்பொழுது சொல்கின்றேன். அடுத்தவர்களின் கண்ணீரை காண்கின்ற நிலை உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். அதாவது, அடுத்தவர்களின் கண்ணீருக்கு காரணமாக நீ ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்று சொல்கின்றேன். அடுத்ததாக, அடுத்தவர் பார்த்து சிரிக்கக்கூடிய நிலை உனக்கு எப்பொழுதும் வரக்கூடாது. உன் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் உன்னை பார்த்து ஒரு நாளும் சிரிக்கின்ற நிலை உன் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. அடுத்ததாக, இழந்துவிட்ட விஷயங்களை நினைத்து ஏக்கம் கொள்ளக்கூடாது. உன்னை விட்டு அது சென்று விட்டது, நீ அதனை இழந்து விட்டாய் என்றால் அது மீண்டும் கிடைக்க வேண்டாம் என்று நினைப்பது ஒரு பக்கம், இனிமேல் அது நமக்கு தேவையில்லை என்று நினைப்பது இன்னொரு பக்கம். அதையெல்லாம் சரியான முடிவினை எடுத்துக்கொண்டு அதை பற்றி நீ ஏக்கம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக, யாரையும் ஏமாற்றக்கூடிய வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை உனக்கு இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை ஏமாற்றுவதனால் உன் வாழ்க்கையில்தான் உனக்கு கெடுதல் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்திருந்தால் இதற்றில் இருக்கின்ற உண்மை என்ன, இதில் இருக்கின்ற ஆழமான கருத்து என்னவென்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளை, காற்றை அனுபவிக்கலாம், ஆனால் அதனை தேடி கண்டுபிடிக்க முடியாது. அதனால் தேடினால் குழப்பங்கள் தான் மிஞ்சும். எது உன்னை நோக்கி வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள்வாயானால் இந்த வாழ்க்கை இன்னும் உனக்கு சிறப்பாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையை, காசு கொடுத்து கடவுளை பார்த்து, கடவுளுக்கும் காசு கொடுத்து கடைசியில் அந்த கடவுள்கிட்டேயே போய் நின்று காசு வேண்டும் என்று கேட்பவன்தான் மனிதன். இது இல்லை என்று உன்னால் மறுக்க முடியாது. தெய்வத்தை வணங்குகின்றவன் தெய்வத்திடம் பணத்தை வாரி இறைத்து மற்றவர்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா விஷயங்களையும் செய்துவிட்ட பிறகு கடைசியில் அந்த கடவுளிடத்திலேயே சென்று எனக்கு செல்வ செழிப்பை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. எல்லோருடைய மனநிலையும் ஏறக்குறைய இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. தெய்வத்திற்கு காசை வாரி இறைத்தால் தெய்வம் நமக்கு நிறைய காசை வாரி கொடுக்கும் என்பதுதான் இன்றிருக்கின்றவர்களுக்கு மிக பெரியதொரு எண்ணமாக இருக்கின்றது. இந்த எண்ணங்களை மாற்ற வேண்டும். அதற்கு அவர்கள் செய்கின்ற செயல்களின் மூலமாக தெய்வம்தான் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டும். அந்த பதிலை இந்த கருப்பன் நிச்சயமாக நான் கொடுக்கின்றேன். என் பிள்ளையை, பொருத்தமாக வேண்டும் என்று தேடி எடுப்பவைகள் எல்லாம் சில நாட்களில் பொருந்தாமல் போய்விடும். அதே நேரத்தில் நீ யதார்த்தமாக ஒரு விஷயத்தை உன் கைகளில் கிடைக்கும் பொழுது நீ சந்தோஷமடைகிறாய் என்றால் நிச்சயமாக யதார்த்தமாக கிடைக்கின்ற விஷயங்கள்தான் எதிர்பார்க்காத பல சந்தோஷங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். வாழ்ந்தவனுக்கு அனுபவம் பதில் சொல்லும். இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவனுக்கு இந்த காலம் பதில் சொல்லும். நாளை வாழப் போகின்றவனுக்கு அவனினுடைய மனசாட்சிதான் பதில் சொல்லும். இனிமேல் தானே அதையெல்லாம் செய்ய தொடங்கப் போகின்றோம் என்பதனை புரிந்து கொண்டால் நிச்சயமாக அவரவர் மனசாட்சி அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுத்துவிடும். அன்பினால் ஆள வேண்டிய மனதுகளை எல்லாம் அதிகாரத்தினால் ஒரு நாளும் அடக்க நினைக்க கூடாது. ஆள்வதில் கிடையாது, இதயத்தில் வாழ்வதில்தான் இருக்கின்றது உண்மையான அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அதிக சவால் நிறைந்தது. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது. கடைசி வரையிலும் உனக்கு துணையாக வரக்கூடிய ஒரு உறவு நிச்சயமாக நீ உன் மீது வைத்திருக்கின்ற தன்னம்பிக்கை மட்டும்தான். இந்த மனிதர்களை எல்லாம் நம்பி ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்தையும் என் பிள்ளை செய்துவிட முடியாது. மாறாக உன்னுடைய தன்னம்பிக்கையை கைக்கொண்டு நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் சாதித்து காட்ட வேண்டும். என் தங்கமே, கடைசி வரையில் உனக்கு துணையாக வரக்கூடிய ஒரு உறவு உன் மீது வைத்திருக்கின்ற தன்னம்பிக்கை என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா? சிந்தனையோடு செயல்பட்டால் வெற்றி உனக்கு எப்பொழுதுமே நிச்சயமாக கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நிரந்தரமாக இன்பம் துன்பம் அடைந்தவர்கள் என்று யாரும் கிடையாது. ஒரு கட்டம் வரவு, ஒரு கட்டம் செலவு, ஒரு கட்டம் இன்பம், மறுகட்டம் துன்பம். இதுதான் இயற்கை என்பது உணர்ந்து கொண்ட பாடம். இதுதான் இந்த வாழ்க்கையின் இயற்கை என்பதனை உணர்ந்து கொண்டு எப்பொழுதுமே புன்னகையோடு நீ வாழ பழக வேண்டும். நீ புன்னகையோடு நகர்ந்து செல்கின்ற ஒவ்வொரு நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி நிறைந்து நிற்கும் என்பதனையும் நீ சேர்த்து புரிந்து கொள்வாய். எதுவாக இருந்தாலும் வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த கருப்பனின் அன்பு என்றென்றும் உன்னோடு தொடர்ந்து வரும். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த விஷயங்களில் எல்லாம் நீ கவனமாக இருந்து விட்டாய் என்றாலே கஷ்டங்கள் என்ற ஒன்று உனக்கு வாழ்க்கையில் ஒரு பொழுதும் இருக்காது. அத்தனை பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் ஆரம்பித்துவிடும்.
நல்லது நடக்கும் பொழுது விட்டுவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று என் பிள்ளை கதறாதே. நான் சொல்கின்ற அறிவுரைகளின்படி நடந்து கொண்டால் வாழ்க்கையில் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. எந்த ஒரு கொம்பனாலும் உன்னை அசைத்து விட முடியாது. மனதை தெளிவாக்கி உன்னுடைய உடல்நிலையை சரியாக வைத்து கொண்டிருந்தால் எந்த ஒரு பிரச்சனைகளும் உன்னை நெருங்காது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.